ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம முத்திநாத் டெம்பிள் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். இந்த மலை தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா டிபெட், அதாவது டிபெட் மலைன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஒரு மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஒரு தொடர்பு. நீங்கள் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நேபாள் இருக்கும், இந்த மலைக்கு அந்த சைடு போனீங்கன்னா சைனா, இன்க்ளூடிங் நடுவில் இருக்கிற இது ஒரு பார்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேபாளோட கொஞ்சம் ஹைட்டு தான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட்டில் வண்டியில் வரத்துக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம பிரதர் பார்த்திங்கன்னா சைக்கிளில் ஜாலியாக சோலோ ரைடர் வந்துட்டுருக்காரு. ஆனால் இது ரொம்ப 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 கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சைக்கிளில் வரது பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இங்கே பைக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவுனுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போக்ராலேருந்து அந்த டெம்பிள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ், இது இந்த தொடரி படம் ஃபால்ஸ் மாதிரி இது. ஆனால் அந்த ஃபால்ஸுக்கு என்ன பேர் நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம ஊருன்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். சரி, கிட்ட வாய் போய் பார்க்கலாம் இருங்க. இந்த என்ன ஃபால்ஸுன்னு கிட்ட என்ன தெரியுதான்னு. ஆனால் இப்போ நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டனில் இப்போ நான் முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க எவ்வளோ பெரிய கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதி ரோடுக்கு அளவுக்கு அந்த அவ்வளோ பெரிய கல் வந்து அந்த இடத்துல நடு ரோட்டில் இருந்தது. அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்தோம் நாங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்ததில் இது ஒரு பெரிய ஃபால்ஸுன்னு சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ பெரிய இது இல்லை. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மவுண்டெயினில் பார்த்திங்கன்னா ஸ்னோ இருக்குது. இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு சரியாக தெரியல, கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். அதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்னோ இருக்குது அந்த இடம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நேபாளோட இது வந்து சைனா பார்டரில் இருக்கிறதுனால இதில் நிறைய ஸ்னோ இருக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஏதோ எல்லாம் காக்கிற சாமி போலகுது. சரி, நம்ம கிளம்பிட்டு போயிடும். அதே மாதிரினா இங்கே பார்த்திங்கன்னா லேண்ட் ஸ்லைடிங் ஆகிருக்கு, ரொம்ப பார்த்திங்கன்னா மண் சரிவு. இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் ரோட்டில் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிக்கணும். நீங்கள் கொஞ்சம் சைடில் பிடிச்சின்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட் ஆகிடும். நீங்கள் கீழே கண்டிப்பாக விழுந்து தான் ஆகணும். கீழே விழுந்தால் நம்மளுக்கு ஒன்றும் அடிப்படை போகிறதில்ல, ஏன்னா ரைடிங் கியர்ஸ் இருக்குது, ஹெல்மெட் இருக்குது, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதுக்காக நம்ம கீழே வேணும்னு சொல்கிறேன் நான், நீங்கள் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். ஃபுல்லாக மண் சரிவு தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஊர் மலைகள்லாம் கிடையாது. இது இங்கே எப்போ வேணால் மண் சரிவு வரும். நீங்கள் பார்த்து ஓட்டணும். ஆஃப் ரோட்டில் அது மாதிரி கொஞ்சம் கரெக்டாக ஓட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சி லெவல்லேருந்து பார்த்திங்கன்னா 12,172 ஃபீட் ஹைட்டில் இருக்கும். அதாவது கடல் மட்டத்துலேருந்து 12,172 அடி அதுக்கு மேலே நம்ம இருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த ரோடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஒரே ஒரு ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை மட்டும் நல்ல சர்வீஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே ஒன்ஸ் இங்கே பிரேக் டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஹெட்டாக போகிறீங்க, பின்னாடி டைலாக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இங்கே வண்டி ஸ்லோ ஆகிடுது. இங்கே வந்து மெயினான விஷயம் வந்து டவர் கிடைக்காது. மேபி இன்க்ளூடிங் நீங்கள் இன்டர்காம் எதனா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் தான் உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஆஃப் ரோட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து 90 டிகிரியில் ஓட்டுங்க வண்டி. 90 டிகிரியில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய பேர் ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாய் குறுக்க வந்து கீழே விழுந்துருன்னு சொல்லிடுவாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாயை வந்து குறுக்க வரும்போது 90 டிகிரியில் நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. வண்டி ஏறி இறங்கிட்டு போயிட்டே இருக்கும். சில பேர் இந்த பயத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஜர்க்கில் வந்து கொஞ்சம் லைட்டாக டேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிட் ஆகும். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கீழே நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லலை. சப்போஸ் இருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீ கடைக்கு போட்டிருக்காங்க. சரி, அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க தேவையில்ல. சப்போஸ் வந்துச்சுன்னா பாருங்கள். இன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, போக்ராக்கு முன்னாடி குஷ்மான்னு சொல்லிட்டு ஒரு இடம். அது வந்து பார்த்திங்கன்னா
இந்த பஞ்சி ஜம்பிங்கு, சைக்கிளிங்கு அண்டு ஜிப்லைன் இது எல்லாமே இருக்குது. இது உங்களுக்கு நாளைக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.